ஹாய் கைஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகம் ரன் பண்ணுறது ரெண்டு பர்சனாலிட்டிஸ்லாம். ஒன்று வந்து நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, அடுத்து வந்து எம்பத்திக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? இல்லை, ஆனால் அதுதான் உண்மை. சரி, ஓகே, நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி என்றால் நிறைய பார்த்துட்டோம். எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டி என்றால் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட உலகத்தில் வந்து எல்லா ஃபீலிங்ஸும் கலந்து நாங்கள் இருப்பாங்க, எல்லா பர்சனாலிட்டியும் கலந்து. இப்போ வந்து கொஞ்சம் நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, கொஞ்சம் எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டி மிக்ஸ் ஆகி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் மிக்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 100% நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருப்பாங்க, அடுத்து இதே டைம் 100% எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டி இருப்பாங்க. 100% எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டி என்னென்னா, தனக்காக எதுவுமே செய்யாமல் மற்றவங்களுக்காக மட்டுமே செய்கிறது தான் 100% எம்பத்தட்டிக். 100% நர்சிஸ்டிக் என்ன, மற்றவங்களுக்காக எதுவுமே செய்யாமல் தனக்காக மட்டும் செய்கிறது தான் நர்சிஸ்டிக். இந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் வந்து நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸோடு சேர மாட்டாங்க. ஏன்னடா வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க தேவை தனக்காக எல்லாம் செய்கிறதுக்கு. ஏன்னடா வந்து அவங்கள ராஜா மாதிரியோ ராணி மாதிரியோ பார்த்துக்கொள்ளணும், ஒரு கண்ட்ரோல் வேணும். ஸோ வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டி. யார் வந்து கொஞ்சம் இறக்கக்கூடமாக இருக்காங்க, மற்றவங்களுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன டிஸ்கஷன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்காக தான் இருக்க போகுது. நீங்களே வந்து அனலைஸ் பண்ணலாம், நம்மள்ட்ட என்ன இருக்குது, நம்மள்ட்ட நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கா, நம்மள்ட்ட எம்பத்தட்டிக் பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்ட்டு நீங்களே வந்து உங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி என்னென்னு பார்ப்போம். அவங்களுக்கு வந்து வேலிடேஷன், எப்பயுமே யாராவது தன்னை பாராட்டிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு பாராட்டு கேட்காமல் இருக்கவே முடியாது, நல்லா சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்கள வந்து கிரிட்டிசிசத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, கோவம் வரும், அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நல்லது மட்டும்தான் அவங்கள சொல்லணும், அவங்க தப்பு செஞ்சாலும் அது நல்லதை தான் சொல்லணும். ஸோ அதுதான் மெயின் அவங்களோட பிரச்சனை. அடுத்து வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், நான் ராஜா இல்லைக்கு எல்லாரும் செய்யலாம், நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ட்டு தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்கொள்வாங்க. ஒரு மாதிரி இல்யூஷன் வேர்ல்டில் வாழ்வாங்க நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு உலகத்தில் பெரிய கடவுள் என்ற லெவலில் அவங்க இருப்பாங்க. ஸோ மற்றாக்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை வந்து அது ஒரு நாம் திரும்ப பண்ணணுமே அப்படின்ட்டு யோசிக்க மாட்டாங்க, அது அவங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுவாங்க. இப்போ அம்மாவோ ஒய்ஃபோ பண்ணுறது அவங்களோட கடமை என்று வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதை. அடுத்து வந்து லிமிட்டட் எம்பத்தி, அடுத்தவங்க உணர்வுன்றதை வந்து அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்போ அடுத்தவங்க அழுதா ஏன் அழுறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி வலிக்குது, அதை வந்து கடைசி வரைக்கும் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ வந்து லேக் ஆஃப் எம்பத்தி, அண்ட் சிலருக்கு வந்து 0 எம்பத்தி கூட இருக்குது. அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் பர்சனல் பெனிஃபிட், அதாவது வந்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு உறவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்க அடுத்தவங்களை வந்து அன்பை கொடுக்குறல்ல, அவங்கள யூஸ் பண்ணுற, அவங்கள்ட்ட என்ன அட்வான்டேஜ் எடுக்கலாம் அதுதான் பார்ப்பாங்க, தவிர உண்மையான அன்போ பாசமோ அவங்க வந்து மற்றவங்க மேலே கொடுக்குறதே இல்லை. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கூட வச்சுக்கொள்வாங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து ஹைலி சென்சிட்டிவ் டு கிரிட்டிசிசம், நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி பாருங்களேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அவங்களால தாங்க முடியாது, மனிப்புலேட் பண்ணி அதை மாற்றி வேறாக்களில் பழிய போட்டுட்டு ஓடுவாங்க, தவிர அதை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்கிற பக்குவம் இருக்காது. அடுத்து வந்து ஒஃபன் மேனிப்புலேட்ஸ், ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக மாற்றி பேசுவாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உண்மையை எதிர்பார்க்கவே முடியாது, வாயை திறந்தால் போய் மட்டும்தான் இருக்குது, பேசுகிற விஷயத்தையே பேசலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் நர்சிஸ்டிக். எம்பத்தட்டிக்னா இதுக்கு ஆப்போசிட். அவங்க எப்படின்னா வந்து அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்வாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களே அதை வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க, இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது தெரியும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரியும். மோஸ்ட்லி ரைட்டர்ஸுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியும், பிகாஸ் அந்த எம்பத்தட்டிக் ஃபீல் இருக்கிறதெல்லாம் எழுதுகிறாங்க. ஸோ வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபீல் வரும். அடுத்த கேரிங்காக இருப்பாங்க, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள யூஸ் பண்ணக்கூடாது, இப்போ அடுத்தவங்கள்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதிகமாக வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணணும், அவங்க அது பண்ணணும், அந்த எதிர்பார்ப்புகள் இருக்காது மற்றவங்க மேலே. அடுத்து வந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படி யோசிப்பாங்க, மனதாலேயே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ தன்னோட சமூக அந்தஸ்துக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறது நர்சிஸ்டிக். அவங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, பட் அது வந்து 10 பேர் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து உண்மையாகவே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு யோசிச்சு பண்ணுவாங்க எம்பத்தட்டிக் பர்சன். அடுத்து வந்து ஹார்மனி, அமைதியாக இருக்கணும், கனெக்ஷன் வேணும். இந்த ட்ராமா, சண்டை, அடுத்தவங்களை கோவப்படுத்துறது அதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. எப்படா அமைதியாக இருப்போம், எப்படா அங்கே அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க எம்பத்தட்டிக் பர்சன். அடுத்த ஆட்கள் ஃபீல் பண்ணுறதை வந்து உணர்ந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, அதான் எம்பத்தட்டிக் பர்சன். நர்சிஸ்டிக் பர்சனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் எம்பத்தட்டிக் பர்சன். ஆனால் நர்சிஸ்டிக் பர்சன் வந்து டார்கெட் பண்ணுறது எம்பத்தட்டிக் பர்சனாக இருப்பாங்க. மோஸ்ட்லி என்ன நடக்க மாட்டார் ரிலேஷன்ஷிப்லேயே இதுலேயே வந்து எம்பத்தட்டிக் பர்சன் நர்சிஸ்டிக் பர்சனுக்குள்ளே வந்து சிக்கிடுவாங்க. சிக்கி சின்ன பின்னமாகி அதிலிருந்து வெளியே வர பாடுபட்டு லேஸில் விட மாட்டாங்க நர்சிஸ்டிக் பர்சன். அவங்களுக்கு காதல்ன்றதை விட அவங்களோட கண்ட்ரோல் தானே முக்கியம், விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க, அதில் இந்த வெளியே வாரத்துக்கு பாடுபடுவாங்க. அதுக்கு பிறகுதான் வெளியே வந்த பிறகுதான் நம்ம இதுக்குள்ளே சிக்கிட்டோமா அப்படின்ற மைண்ட் செட்டே அவங்களுக்கு வரும்.
இதுதான் 2 பேருக்கும் இடையில வித்தியாசம். நர்சிஸ்டிக்னா யார் அல்லது எம்பத்துன்னா யார் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். ஏன் வந்து நர்சிஸ்டிக் எம்பத்தை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பிகாஸ் வந்து நர்சிஸ்டிக் என்ன தேவை? வேலிடேஷன் தேவை. யாராவது அவங்கள பார்த்துக்கொள்ளணும், யாராவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த கைண்ட்னஸ் அப்போ தேவையானவங்க வந்து எம்பத்தாக தான் இருக்கும். நர்சிஸ்டிக்கை செலக்ட் பண்ணிடலாம். ஏன் செலக்ட் பண்ணிடலான்னா வந்து 2 நர்சிஸ்டிக்காக இருந்தால் வந்து யாரை பார்த்துக்கூடாது, எனக்குன்னு போயிடுவாங்க 2 பக்கத்தாலேயும். ஸோ வந்து அவங்க எம்பத்தை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த எம்பத் வந்து நர்சிஸ்டிக்காக வந்து தங்களை மொத்தமாக அர்ப்பணிப்பாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் நர்சிஸ்டிக்கு தேவை. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். அதாவது அந்த அட்டென்ஷன், அந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் நர்சிஸ்டிக் வந்து எமோஷன்ஸ் இல்லை. ஸோ ஒருத்தவங்க வந்து தன் மேலே எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தரக்குள்ள ஒரு வேலிடேஷனாக பார்ப்பாங்க. அதில் ஒரு கர்வம் அவங்களுக்கு. ஹை ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க நர்சிஸ்டிக்காக. அடுத்து வந்து எம்பத் வந்து மன்னிக்கிற குணம் நிறைய இருக்கும். சரி, ஓகே, அடுத்த முறை பார்த்துக்கலாம், இந்த முறை விட்டுறலாம். ஸோ அப்படியான ஒரு மன்னிக்கிற குணம் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். அடுத்தது வந்து often ட்ரை டு ஃபிக்ஸ் திங்ஸ். இப்போ எம்பத் வந்து பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க பார்ப்பாங்க, ஏற்றுக்கொள்ள பார்ப்பாங்க. அந்த அந்த ஒரு மென்மை உண்டு இருக்கும் இல்லையா, அந்த சாஃப்ட் ஒரு ஃபெமினிசம் சம்மந்தமான ஒரு மென்மை ஜென்ஸுக்கும் இருக்கும். ஸோ அது வந்து நர்சிஸ்டுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மேனிப்புலேட் பண்ணி தங்களை ஒரு கண்ட்ரோலே வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து மொத்தமாக தன்னை அர்ப்பணித்து உருகி நாசமாக போகிறது என்னவோ வந்து எம்பத்தாக தான் இருக்கும். அடுத்தது வந்து டக்குன்னு வந்து வெளியே அபண்டன் பண்ண மாட்டாங்க. எம்பத்தில் பெரிய ப்ளஸ்ஸும் சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். ஆட்களை வந்து டக்குன்னு விட்டுட்டு வர மாட்டாங்க. அவங்கள வந்து வச்சு பார்த்துக்கொள்ளணும். கைண்ட்னஸ் அது ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதால தான் அவங்களுக்கு பிரச்சனையே இந்த நார்சிஸ்டிக்கால. அடுத்தது வந்து ப்ரொவைட் அட்மைரேஷன். அதாவது மனசு திறந்து பாராட்டுவாங்க. வாவ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கீங்க. ஸோ அந்த பாராட்டுக்கள் வந்து நார்சிஸ்டிக்கு வந்து ஒரு வேலிடேஷனை கொடுக்குறதால அவங்க எம்பத்தை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரீசன் எப்படி வந்து இந்த எம்பத்தட்டிக் பீப்புள் வந்து நர்சிஸ்டிக் பீப்புள்கிட்ட மாட்டிக்கொள்கிறது. மோஸ்ட்லி வந்து எம்பத்தட்டிக் பீப்புள் தான் மாட்டிக்கொள்வாங்க. ரொம்ப பண்பாக கனிவாக இருக்கிறவங்க தான் அங்கே போய் சிக்கி சீர்ணாபின்னமாகிறது. எம்பத்தட்டிக்கும் சேர்ந்தால் அதை போல் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. 2 பேருக்கும் அந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த கைண்ட்னஸ், அந்த அன்பு இருக்கக்குள்ள அதுதான் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நார்சிஸ்டிக் வந்து சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்க வேண்டாம், அது பிரிவாயிடும். 2 பேருக்கும் அந்த ஈகோ, நான் தான் அப்படின்ற மைண்ட் செட் வரக்குள்ள அது பிரிவில் தான் முடியும். அதை ஆனால் வந்து நர்சிஸ்டிக்கு வந்து எம்பத்தட்டிக்காக தான் பிடிக்கும். ஸோ வந்து எம்பத்தட்டிக்காக இழுத்து எடுத்துருவாங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்கணும்னா 2 எம்பத்தட்டிக் பீப்புளாக இருந்தால் அது ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். நர்சிஸ்டிக்கும் எம்பத்தட்டிக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அட்மைரேஷன் தேவை. யாருக்கு? நர்சிஸ்டிக்கு. எம்பத்தட்டிக்கு வந்து கிவன் கம்பஷன். நர்சிஸ்டிக் வந்து தங்களில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாம் கிடைச்சா சரி, அடுத்தவங்க செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கணும் அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. எம்பத்தட்டிக் வந்து அடுத்தவங்கள பற்றி இது பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க அழுதுச்சு இருக்காங்கண்டா, ஒருத்தர் நர்சிஸ்டிக் இருக்காங்கண்டா, அவங்களுக்கு அது கவலை இல்லை. ஸோ அழுகுக்குள்ளே போய் நிறுத்துருவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு இது இல்லை. பட் அந்த எம்பத்தட்டிக் பர்சன் அப்படி அவங்கள எப்படி கன்சோல் பண்ணலாம் அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து எம்பத்தட்டிக் பீப்புளுக்கு இருக்குது. அடுத்த நர்சிஸ்டிக் பீப்புளுக்கு எம்பத்தி இல்லை. அடுத்தவங்கள பற்றி ஒரு அக்கறையே இருக்காது. இவங்களுக்கு ஹை எம்பத்தியாக இருக்குது. அடுத்தது வந்து நர்சிஸ்டிக் பீப்புள் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்ட்டு பொய்களை சொல்லி மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இது வந்து ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. எம்பத்தட்டிக் பீப்புள் டிரெக்டாக பேசுவாங்க, இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி. நர்சிஸ்டிக் பர்சனுக்கு கண்ட்ரோல் தேவை. இப்போ அடுத்தாக்களை வந்து தங்களோட கைக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். எம்பத்தட்டிக் பர்சன் அப்படி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து சமைக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது வந்து எம்பத்தட்டிக் பீப்புள் தானே. எம்பத்தட்டிக் பீப்புள் ஜென்ரலாகவே ஃபீமேல். உண்மையை சொல்லப்போனால் 90 விதமான ஃபீமேலுக்கு வந்து எம்பத்தட்டிக், தங்களுக்காக வாழ்கிற மற்றவங்களுக்காக வாழ்கிற. நார்சிஸ்டிக் 90 விதமானவங்க வந்து மேல். ஸோ அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப்பாக நிறைய இருக்கிறதுக்கு மெயின் காரணம். அடுத்து வந்து நர்சிஸ்டிக் பீப்புள் வந்து ப்ளேம் அதர்ஸ். இப்போ வந்து அவங்களே ஒரு பிள்ளை விட்டுருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்காது. நீ தான் காரணம், காரணமே இல்லாமல் இப்போ வந்து கீழே விழுந்தால் கூட ரோட்டை போகிறோன்னா நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அப்படியான மைண்ட் செட் தான் அவங்களுக்கு. எம்பத்தட்டிக் பீப்புள் அப்படி இல்லை. அடுத்தது ஹெல்ப் பண்ணுவாங்க, தன்னோட பிள்ளையை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்தது வந்து நர்சிஸ்டிக் பீப்புள் தன்னோட பெனிஃபிட்டுக்காக இது பண்ணுவாங்க. இப்போ உண்மையான காதல் அங்கே இருக்காது. தனக்கு அவங்களால யூஸ் இருக்குமானா யோசிப்பாங்க. எம்பத்தட்டிக் பீப்புள் இல்லை, அங்கே ஓப்பனான ஒரு காதல் வந்து அங்கே இருக்கும். அடுத்த நர்சிஸ்டிக் பீப்புள் வந்து கிரிட்டிசிசம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எம்பத்தட்டிக் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கொள்வாங்க. அடுத்தது நர்சிஸ்டிக் பீப்புள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. இப்போ பிழை விட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க.
அடுத்து நர்சிஸ்டிக் பீப்பிள பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மாரி தான் இருக்கும். அதில வந்து எமோஷன்ஸ்க்கு ஒரு இதே இருக்காது. நடிப்பாங்க. இப்ப வந்து அ அன்ப கொட்டுனா, நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அவங்களுக்கு காலையில சமைச்சு, மத்தியானம் சமைச்சு, இரவு சமைச்சு எல்லாம் பண்ணி குடுக்குறீங்கன்டா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவார்டா வந்து அந்த அன்பு. அந்த அன்பு வந்து அவங்களோட மனதிலருந்து வாரதில்ல. கொஞ்சம் இப்படி நடிச்சா வந்து இப்படி ஒண்ணு கிடைக்குதுன்னா, அந்த நடிப்பு அங்க குடுப்பாங்க தவிர, அதில உண்மைத்தன்மை கொஞ்சமும் இருக்காது. ஸோ எனக்கு இத நான் எனக்கு இப்ப 35 வயசு. எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்பவும் தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் 60 வயசுலயும் "என்னடா ரிலேஷன்ஷிப் இது?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது நம்மோட வாழ்க்கையிலன்னு புரியாம இருக்கும். நிறைய பேர் வந்து மாறிடுவாங்க, மாறிடுவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இதுதான் நிதர்சனம் உண்மையா லைஃப்ல. ஸோ வந்து இதுதான் சொல்லியிருக்கேன். நர்சிஸ்டிக் என்றா யாரு? எம்பத்தட்டிக் என்றா யாரு? இப்போ வந்து கணவன் மனைவின்றத தாண்டி அம்மா, அப்பா, குழந்தைங்கன்னு நிறைய விஷயத்துல வந்து அந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உங்கள சுத்தி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உண்மையா யாரு பழகுறாங்க? உண்மையான எம்பத்தட்டிக் பீப்பிள வந்து கண்டுபிடிக்கிறது உங்களோட திறமை தான். ஏன்னா நர்சிஸ்டிக் பீப்பிள் நல்லா நடிக்கக்கூடிய ஆட்கள். எம்பத்தட்டிக்கா காட்டிக்கொள்வாங்க. ரொம்ப கைண்டா இருக்க வேண்டி. ஆனா போக போக தான் தெரியும் அவங்க யாருன்னு. ஸோ அதுலலாம் கவனமா இருங்க. அது சம்மந்தமான ஒரு கதை சீக்கிரமே போடுறேன். பிரியா மோகன் குரல்ல வர இருக்கு. கண்டிப்பா கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. பிகாஸ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஐடியா இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது வாழ்க்கையிலன்னு தெரியாமலே இருப்பாங்க. இது ஒரு ஒரு வகையான ஒரு டீச்சிங், ஒரு லைஃப் கோச்சிங் அப்டின்ட்டு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு நான் சொல்லிக் குடுக்கணும் அப்டின்ட்டு நினைச்சேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இந்த நிறைய பேர் வந்து வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டு என்ன பண்றோம்ன்ட்டு தெரியாம ரொம்ப காயப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த காயப்பட்ட உள்ளங்கள் உங்களோட தெரிஞ்சவங்க யாரும் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா.